அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு 2 வாரமாக நான் வீடியோ போடலைங்க. காரணம் உடம்பு சரியில்லாதனால வீடியோ போட முடியலங்க. எனக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். 1000 ஆண்டு ஆட்சி பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் நம்ம ஆண்டவராகிய தேவன் சாத்தான கட்டி பாதாளத்தில் அடைக்கிறார் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எதுக்கு சாத்தான கட்டி பாதாளத்தில் வைக்கிறாரு? என்ன காரணம்? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சாத்தான அவுத்து விட்டுறாரு. பாதாள குழி திறக்கப்படுது, அவன் வெளியே வந்துடுறான். எதுக்கு கட்டுறாரு? கட்டி பாதாளத்தில் வைக்கிறாரு, மீண்டும் எதுக்கு அவனை அவுத்து விடுறாரு அப்படின்ற செய்தியை இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. முக்கியமாக இந்த வீடியோவில் சாத்தானை ஏன் ஆண்டவர் கட்டி பாதாளத்தில் வைக்கிறார், என்ன காரணம் அப்படின்ற செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தின் அடிப்படையில் தொடர்ந்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம பார்த்துட்டு வரோங்க. ஏன் மனுஷனை சாத்தான ஆண்டவர் அடைச்சி வைக்கிறாரு அப்படின்னா, மனிதன் போக்கு சொல்ல இடம் இராதபடிக்கு மனிதன் விரும்புகின்ற மிக சாதகமான நிம்மதியான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் மனிதனை வைத்து அவனை சோதிக்க போகின்றார். சாத்தான கட்டி பாதாளத்தில் வச்சிட்ட பிறகு 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் மனுஷனை வச்சு மனிதனை ஆண்டவர் சோதிக்க போறாராம். அதுக்காகத்தான் சாத்தானை கட்டி ஆண்டவர் பாதாளத்தில் வைக்கிறார். எப்படியெல்லாம் செய்ய போறாரு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாமா. பொதுவாக மனிதன் தனது தவறுகளுக்கும் வீழ்ச்சிக்கும் பாவத்தில் ஜீவிப்பதற்கும் சாத்தான் தான் மூல காரணம் என்கிறான் மனிதன். சாத்தானையே பழி சாற்றுகிறான். மனிதனுடைய தவறுக்கு காரணம் யார் அப்படின்னா, மனிதனுடைய வளர்ச்சிக்கும் மனிதனுடைய தோல்விக்கும் வாழ்க்கையில அவனுடைய இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் யாருன்னா சாத்தான் தான் காரணம் அப்படின்னு மனிதன் சாத்தானை குற்றப்படுத்துறான். இவனாலதான் எங்களுக்கு இந்த உபத்திரவம், சாத்தான் இருக்கிறதுனாலதான் எங்க வீட்டுக்குள்ள சண்டை வருது, சாத்தான் இருக்கிறதுனால தான் என் சரீரத்தில் நோய் வருது, சாத்தானால தான் நாங்கள் தரித்திரப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு எதுக்கு எடுத்தாலுமே சாத்தானை குற்றப்படுத்துறான் மனிதன். அதனால கடவுள் என்ன பண்றாரு, இப்ப சாத்தானை எடுத்துக்கிறாரு தூரம். சாத்தானை அகற்றும், அவனை கட்டி சிறைப்படுத்தும் என மனிதன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். மனுஷன் என்ன பண்றான், சாத்தானை எங்க கிட்ட இருந்து அகற்றிடுப்பா, அவனை கட்டி போட்டுடு, அவனை நீக்கி போட்டுடு, அவனை அழிச்சிடு, அவன் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு துன்பம் வருது, துயரம் வருது, அதனால சாத்தானை கட்டி சிறைப்படுத்தும் அப்படின்னு மனுஷன் தன்னுடைய ஜெபத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரை நோக்கி மனிதன் அபயம் பெறான். என் வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சே, இன்னொருத்தர் பில்லி சொல்லி ஏவல் பண்ணிட்டாங்களே, என் வாழ்க்கை என் குடும்பம் இப்படி அழுகி போச்சே, சாத்தான கட்டும் ஆண்டவரை, அவனை கட்டி பாதாளத்துல தள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால அப்படின்னெல்லாம் மனிதன் கடவுளை நோக்கி ஜெபிக்கிறான். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில சாத்தான் தான் டிஸ்டர்பா இருக்கிறான், சாத்தான் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறான். அதனால அவனை நீக்கி போட்டுற ஆண்டவரை
அவன் வேணாம், அவன் இருக்கிறதுனால தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ துன்பம், இவ்வளோ தடையாக இருக்குது, நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், சமாதானம் இல்லை, எனக்கு என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, கண்ணீரோடு இருக்கிறனே, சந்தோஷம் இல்லையே என் வாழ்க்கையில், அதனால் அந்த சாத்தானை கட்டி தூரம் வச்சுடு, அந்த சாத்தானை அகற்றிடும் ஆண்டவரை அப்படின்னு மனிதன் கடவுளை நோக்கி ஜெபிக்கிறான், அபயமிடுறான். விடுதலையாக்க என்கிறான். மனிதன் அவனது ஈடுபாடுகள் தடைப்பட்டால், அதாவது நல்ல சூழ்நிலை உருவாக்கிவிடும். சாத்தான் என் வாழ்க்கையில இல்லைன்னா, அவன் என் வாழ்க்கையில குறுக்கிடலைன்னா என் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், நான் நல்லா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன். என்னுடைய துன்பத்துக்கு காரணம் சாத்தான் தான் அப்படின்னு, அதனால தான் இந்த துன்பத்துக்கு காரணமா இருக்கிற சாத்தானை அகற்றிடும் ஆண்டவரை, நீக்கி போட்டுடும் அப்படின்னு மனிதன் தேவனை நோக்கி அபயமிடுகிறான். அவனது ஈடுபொருள்கள் தடைப்பட்டால் நல்ல சூழ்நிலை உருவாக்கிவிடும், நாங்களும் மாறிவிடுவோம். சாத்தான் இல்லைன்னா நாங்க கூட மாறிடுவோம் ஆண்டவரை, நாங்க கூட பாவம் செய்ய மாட்டோம், நாங்க கூட நிம்மதியா இருக்கோம், எங்க வாழ்க்கை மாற்றப்பட்டுடும், மாறிடும் அப்படின்னு மனிதன் நினைத்து கடவுள்கிட்ட ஜெபிக்கிறான், அபயமிடுறான். நாங்களும் மாறிவிடுவோம் என்று சவால் விட்டு இன்றைய மனிதர்கள் தேவனுக்கு சர்ச்சை செய்வதை பார்க்கிறோம். கடவுள்கிட்ட இப்படியெல்லாம் மனிதர்கள் முறையிடுகிறத, தன்னுடைய குறைய கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட சொல்ற இந்த காரியத்தை கடவுள் கவனிக்கிறார், கடவுள் பார்க்கிறார். மனிதனுடைய துன்பத்துக்கு காரணம் சாத்தான் தானே மனிதனை சொல்றானே, அவன் வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்றானே, அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி சொல்றானே. அதனால ஆண்டவர் மனிதர்களுடைய ஜபத்தையும் கேட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரியே சாத்தானை என்ன பண்றாரு, கட்டி போட்டுறாரு. சாத்தானை மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி தூர போட்டுறாரு. தேவன் மனிதனுடைய கோரிக்கையையும் விண்ணப்பத்தையும் அப்படியே செய்ய போவதாகவும் மனிதனுக்கு பதிலளிக்கிறார். சரிப்பா, நீ இப்படியெல்லாம் என்னை நோக்கி நீ சொல்ற, நீ சொல்றத நான் கேட்கிறேன், நீ சொல்ற பிரகாரமே சாத்தானை உன் வாழ்க்கையிலிருந்து நான் அகற்றிடுறேன், தூரம் எடுத்துடுறேன், அவனை பாதாளத்துல தள்ளி சிறை வச்சிடுறேன் அப்படின்னு ஆண்டவரும் மனிதனுக்கு பதில் சொல்றாரு. சாத்தான் கட்டப்பட்டு சிறையில் வைக்கும்படி செய்கிறார். மனிதனுடைய இந்த விண்ணப்பத்தை ஜபத்தை கேட்டு கடவுளும் சாத்தானை கட்டி பாதாளத்துல வச்சிடுறாரு. மனிதன் தனது பாவத்தில் அதிக காலமாய் வேரூன்றி இருக்கிறதாயும், அதாவது மனுஷன் என்ன நினைக்கிறான், கடவுளும் நினைக்கிறாரு, என்ன ரொம்ப நாளா ஏதேன் தோட்டத்துல உருவான அந்த பாவம் நீண்ட நாட்களாக மனிதனுடைய வாழ்க்கையில பாவமானது வேரூன்றி இருக்குது, வேரூன்றி இருக்கிறதாயும், பாவ சுவாபத்தில் இருந்து விடுபட காலம் போதாது என்று, அதாவது இப்படி பாவத்துல ஊன்றி இருக்கிற இந்த மனிதனுடைய அந்த இருதயம், அவனுடைய வாழ்க்கையானது பாவ சுவாபத்திலிருந்து அவனுக்குள்ள அந்த பாவ சுவாபம், ஏன்னா பாவத்துல தான் நம்ம மனிதர்கள் எல்லாருமே பிறக்கிறோம். அதனால பாவ சுவாபம் மனிதனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. எப்ப இருக்குதுன்னா ஏதேன் தோட்டத்தில் இருந்து உபத்திர காலம் அதாவது 1000 ஆண்டு அரசாட்சி வர்ற வரைக்கும் மனிதனுக்குள்ள இந்த பாவ சுவாபம் இருந்துகிட்டே இருக்குது. அதனால இவ்வளோ காலம் அவனுக்கு இது பத்தாது, போதாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு,
பாவ சுவாபத்தில் இருந்து விடுபட காலம் போதாது என்று போக்கு சொல்ல இடம் தராத விதத்தில் மனிதனுக்கு 1000 வருடங்களை அவனுக்கு தவணையாக அளிக்கின்றார். இவ்வளோ நாள் இருந்தது போதாது, ஏன்னா ரொம்ப நாள் அவனுக்குள்ள பாவம் வேரூன்றி இருக்கிறதுனால அவன் சீர்படுறதுக்கு இன்னும் காலம் தேவைப்படுது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, மனிதனுக்கு 1000 வருஷத்தை கொடுக்குறாரு, தவணையா கொடுக்குறாரு. 1000 வருஷம் அவன் வாழறதுக்கு தவணையா கொடுக்குறாரு. சரி, இப்ப நீ வாழு, ஏன்னா நான் சாத்தானை கட்டி பாதாளத்துல வச்சுட்டேன். இப்ப பாவ சுவாபம் எல்லாம் உனக்குள்ள இருக்குது, இப்போ உனக்கு நான் 1000 வருஷம் தரேன், நீ எப்படி வாழற அப்படின்றது ஆண்டவர் பார்க்க போறாரு. மனிதனுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்க போறாரு. சாத்தான் இல்லாத உலகத்துல மனிதர்களை கொண்டு போய் வச்சு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு கடவுள் சோதிக்க போறாரு. அதுக்காக தான் மனிதனுக்கு 1000 வருடம் தவணையா கொடுக்கிறாரு. சாத்தான் இல்லாத உலகத்துல வாழறதுக்கு மனிதனுக்கு 1000 வருடம் தவணையா கொடுக்கிறாரு. அவனுடைய ஜென்ம சுவாபம் எல்லாம் பாவ சுவாபம் எல்லாம் போயிட்டு பிறகு அவன் எப்படி வாழறான் அப்படின்னு ஆண்டவர் பார்க்க போறாரு. அதுக்காக தான் 1000 வருடம் மனிதனுக்கு தவணையா கொடுக்கிறாரு. அதனால தான் சாத்தானை கட்டி பாதாளத்துல அடைச்சி வைக்கிறாரு. மனிதனை நீண்ட காலத்தின் போது அவனது தகுதியை நிஜத்தன்மையை ஆராயவும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட 1000 வருட அளவின் போது நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் கிறிஸ்துவின் திவ்ய சமூகமும் கூடவே கொடுக்கப்பட்டு இருக்கும். அதாவது என்ன 1000 ஆண்டு ஆட்சியில மனிதன் அவன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி இருக்க போறான் அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு நீண்ட நாள் வாழத்துக்கு 1000 ஆண்டு அவன் வாழத்துக்காக வேண்டி அவனை தகுதிப்படுத்துறதுக்காக, ஏன்னா அவன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போது அவன் பாவத்தில் தான் உருவாகிறான். அவனுடைய பாவ சுவாபம் மனிதனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால கடவுள் என்ன பண்றாரு, மனிதனை தகுதிப்படுத்தணும், நிஜத்தன்மையை ஆராய, மனுஷனுடைய உண்மையான தன்மை, உண்மையான உருவம், அவனுடைய நிஜத்தன்மை என்ன எப்படி அப்படின்னு கடவுள் ஆராயவும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட 1000 வருட அளவின் போது 1000 வருஷம் கொடுக்கிறார் இல்லையா, அப்போ நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பதற்கு மனிதனுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைய கடவுள் உருவாக்கி கொடுக்கிறாரு. சாத்தான் தான் காரணம், ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு துன்பம் நான் படுறதுக்கு காரணம், நான் நோய்வாய்ப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே மனிதனுடைய துன்பத்துக்கு காரணம் சாத்தான் தான் சொல்லிட்டு கடவுளை நோக்கி மனிதன் முறையிட்டான். அதனால இப்ப என்ன பண்றாரு, சரி சொல்லி அந்த சாத்தானை கட்டி பாதாளத்துல வச்சுட்டு அவனுக்கு 1000 வருஷம் தவணையா கொடுக்குறாரு. சரிப்பா, இப்ப சாத்தான் இல்லை, சாத்தானே இல்லாத உலகத்துல உனக்கு நான் வச்சிருக்கிறேன், ஏன்னா நீ பிறந்ததுல இருந்த பாவத்துல தான் நீ பிறந்து இருக்கிற, பாவ சுவாபம் உனக்குள்ள இருக்குது. ஸோ இதெல்லாம் அகற்றப்பட்டு இந்த பாவ சுவாபம் எல்லாம் மனிதனுக்குள்ள இல்லாம அவன் விரும்புற மாதிரி அவன் மகிழ்ச்சியா சந்தோஷமா நிம்மதியா சமாதானமா வாழும்படியாக அவனுக்கு 1000 வருடம் கொடுக்கிறாரு. நல்ல சூழ்நிலைய உருவாக்கி கொடுக்கிறாரு மனுஷனுக்கு. அப்போ அந்த நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும்போது கூட என்ன தெரியுமா கொடுக்கிறாரு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் மனுஷனுக்கு கொடுக்கிறாரு. அந்த 1000 வருடம் ஆட்சியில மனிதனுக்கு
பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் கிறிஸ்துவின் திவ்ய சமூகமும் கூடவே கொடுக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்துவின் திவ்ய சமூகம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டு இந்த பூமியில தான் இருப்பாரு. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் இருக்கும். இயேசு கிறிஸ்துவும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி இப்போ மனித உருவத்துல நம்ம எப்படி இப்போ இருக்கிறோம், அதே மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித உருவத்துல அந்த 1000 ஆண்டு இந்த பூமியில தான் இருப்பாரே. மனிதனோடு சஞ்சரிப்பாரே, மனிதனோடு பேசுவாரே. அப்போ மனிதனுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைய, சமாதானமுள்ள ஒரு கால சூழ்நிலைய நம் ஆண்டவராகிய தேவன் மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. சாத்தானற்ற உலகம் என்பது இதுவரை மனிதனால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்றாய் இருக்கும். சாத்தான் இல்லாத உலகம்ன்றத மனுஷன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். மனுஷன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். சாத்தான் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. முடியாத ஒன்றாகும். 1000 வருட ஆட்சி காலத்தில் சாத்தான் இல்லாத உலகம்தான் இருக்க போகிறது. அந்த 1000 வருட ஆட்சியில சாத்தானே இருக்க மாட்டான். சாத்தான் இல்லாத உலகம் எது? 1000 ஆண்டு ஆட்சி காலம். சாத்தான் இல்லாத உலகத்துல மனிதன் வாழ போறான். அவன் நல்லபடியா வாழறதுக்காக நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு கடவுள். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையை கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் இந்த பூமியில இருக்கும். மனிதனாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 1000 வருடம் இருப்பாரு. மனிதர்களோடு கூடவே இருப்பாரு. அப்போ அப்படி இருந்தா அப்போ அந்த 1000 ஆண்டு எப்படி இருக்கும்? சமாதானமா சந்தோஷமா தானே இருக்கும். அப்போ சாத்தான் இல்லாத உலகத்துல மனுஷன் 1000 ஆண்டு வாழ போறான். 1000 வருடம் என்பது மிகவும் வித்தியாசப்பட்டு இருக்கும். இப்ப இருக்கிற நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை விட 1000 ஆண்டு ஆட்சியில இருக்கிற சூழ்நிலை மிகவும் வித்தியாசப்பட்டு இருக்குமோ. எப்படின்னாக்கா 1000 ஆண்டு ஆட்சியில் விரோதமோ குழப்பமோ கலகமோ இருக்காது. என்ன இருக்காதுன்றாங்க? 1000 ஆண்டு ஆட்சியில விரோதம் இருக்காது, குழப்பம் இருக்காது, கலகம் இருக்காது. ஏன்னா சாத்தான் இல்லையே. சாத்தான் இருந்தா தானே இதெல்லாம் இருக்கும். விரோதம் இருக்குது, ஒரு இடத்துல விரோதம் இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்கு விரோதம் வருதுன்னா நடுவில் யார் நிற்குது? சாத்தான் தான் நிற்கிறான். சாத்தான் தான் விரோதத்தை உண்டு பண்ணுகிறவன். குழப்பறது, சமாதானம் இல்லாம குடும்பங்களை, மனிதனுடைய வாழ்க்கைய சேர மாதிரி கலக்கி விட்டுறது. ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கலக்கி விடுற இந்த காரியமெல்லாம் யார் செய்துன்னா சாத்தான் தான் பண்றான். அப்போ 1000 ஆண்டு ஆட்சியில இதெல்லாம் இருக்காது. விரோதம் இருக்காது, குழப்பம் இருக்காது, கலகம் வைக்கிறது, சண்டை வைக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி விடுறது. இந்த சண்டை மூட்டி விடுற காரியமெல்லாம் 1000 ஆண்டு ஆட்சியில இருக்காது. அப்ப சண்டை மூட்டி வர்றது யாரு? சாத்தான் தான். மனிதனுடைய இருதயத்துக்குள்ள இருந்துகிட்டு சண்டையை உருவாக்குறவன். அப்ப அவனை எடுத்துட்டாக்கா, இந்த பூமியிலிருந்து அவனை அகற்றிட்டாக்கா, எடுத்து போட்டாக்கா, அப்போ கலகம் இருக்காது, சண்டை இருக்காது.
சண்டை இருக்க. தூண்டுபவர்கள் யாவரும் இல்லை. அதாவது கலகத்தை உண்டாக்குறதுக்கு, சண்டை உண்டாக்குறதுக்கு தூண்டுவாங்க பத்தியா. ஒரு சிலர் பின்னாடியே இருந்து தூண்டி விடுவாங்க. கலகம், ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பம், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு, ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசம், ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலம், ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு விரோதங்களை எப்படி சண்டை மூட்டு விடுற ஆட்கள் இருப்பாங்க. கலகத்தை வைக்கிற ஆட்கள் இருப்பாங்க. கலகமூட்டி கலகத்தை வைக்கிறவங்க, சமாதானத்தை கெடுக்கிறவங்க இருப்பாங்க மனிதர்கள். ஆனா 1000 ஆண்டு ஆட்சியில அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்க மாட்டாங்க. சண்டை உண்டாக்குறதுக்கு தூண்டுறதுக்கு அங்க சாத்தானும் கிடையாது. கலக்குபவர்களும் துயரத்துக்கு உள்ளாகுகிறவர்களும் கிடையாது. அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில துயரத்துக்கு துயரம் ஏன் வருது, துன்பம் ஏன் வருது? ஒரு மனிதன் உபத்திரவப்படும் போது, கஷ்டப்படும் போது, அவனுடைய இருதயம் நொறுக்கப்படும் பொழுது, அவனுடைய இருதயமானது வேதனைப்பட்டு அழுது துயரப்படுது, கண்ணீர் வடிக்குது, கலங்கி போகுது மனிதனுடைய இருதயம். அதனால இப்படி அவனுக்கு ஒரு துயரம் இருக்கக்கூடாது. அவன் நிம்மதியா சந்தோஷமா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிற சாத்தான கட்டி பாதாளத்துல அடைச்சி வைக்கிறாரு. ஆனால் மனிதனுடைய இருதயமோ இப்படி எல்லா சூழ்நிலையும் கடவுள் உருவாக்கி தராரு 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல. அப்படி சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாலும் கூட இந்த மனிதனுடைய இருதயம் என்ன பண்ணுத, இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கூட இவ்வளோ ஒரு நல்ல சூழ்நிலைய கடவுள் மனிதனுக்கு உருவாக்கி கொடுத்தாலும் கூட காரணம் இல்லாம அவன் நம்பிக்கையுடன், எந்த காரணமே இருக்காதாங்க, காரணமே இல்லாத நம்பிக்கை இல்லாத இருப்பானா மனுஷன் அந்த 1000 ஆண்டு ஆட்சியில. இப்பதான் சாத்தானெல்லாம் கட்டி பாதாளத்துல வச்சுட்டாரு. நல்ல சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறாரு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தராரு. இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருக்கிறாரு. இப்படியெல்லாம் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைய மனிதனுக்கு உருவாக்கி கொடுத்தாலும் கூட அவனுடைய ஆழ் மனதுல, அடி மனதுல அவநம்பிக்கையோடு தான் இருப்பானா மனுஷன். அவநம்பிக்கையோடு தான் தொடர்ந்து ஆளுகை செய்தவன்னா அடங்கிய நிலையில், அதாவது ஆழ் மனசுல இவனுக்கு அவநம்பிக்கை இருக்குமா. இந்த அவநம்பிக்கையோடு இந்த பூமியில ஆளுகை செய்த வாழ்ந்துகிட்டு இருப்பாங்களாம். எப்படி அடங்கிய நிலையில் ஒருத்தர் அடக்குறாங்கன்னாக்கா பேசக்கூடாது. இப்போ சிறைச்சாலையில் கூட ஒரு சிலரை வைக்கிறாங்கன்னாக்கா அவங்கள அடக்குமுறை அடக்கிறது. ஸோ அடங்கிய நிலையில தான் இருப்பாங்க. 1000 ஆண்டு ஆட்சியில வாழற அந்த மக்களுடைய மனநிலை அடங்கிய நிலையில தான் இருக்குமா. எதிர்த்து போராடி மேற்கொள்ள வேண்டிய தீமைகளையும் உள்ளடக்கி வைத்து கொண்டு வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கும். மனிதனுக்கு கடவுள் இவ்வளோ நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட அவனுடைய ஆழ் மனதுல அவநம்பிக்கையோட அடக்குமுறையில, நம்மளை அடிக்கிறாங்களே, நம்மளை அடிப்பாங்களே, திட்டுவா, ஒரு மாதிரி அடங்கி போவாங்க பத்தியா, அந்த மாதிரி அடங்கி கட்டுப்பாடோட இருப்பாங்களாம். எதிர்த்து மேற்கொள்ள வேண்டிய தீமைகளையும் உள்ளடக்கி வைத்து கொண்டு எதிர்த்து போராடணும், எதிர்த்து பேசணும்ன்ற எண்ணம் வரும். ஆனா முடியாது. ஏன் அப்படின்னா 1000 ஆண்டு ஆட்சி இரும்பு ஆட்சி.
இரும்புக்கோல் ஆட்சி. சட்ட திட்டம் எல்லாம் கடுமையா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அந்த கடுமையான சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு மனிதனால வாழ முடியாது. எப்போ 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 இதை எதிர்க்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை தான் அவனுக்குள்ளவே இருந்துகிட்டு இருக்குமா. உள்ளடக்கி வைத்து, அதாவது அடங்கிய நிலையில் எதிர்த்து போராடி மேற்கொள்ள வேண்டிய தீமைகளையும் உள்ளடக்கி வைத்துக்கொண்டு வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கோம். எப்போ இந்த கடினமான சட்ட திட்டம் எல்லாம் எப்போ ஒழிஞ்சிடும், எப்போ நம்ம ஃப்ரீயாகும் அப்படின்னு சந்தர்ப்ப சூழ்நிலைய மனிதனுடைய இருதயம் எதிர்நோக்கி காத்திருக்குமா போராடுறதுக்கு. 1000 ஆண்டு ஆட்சியில மனிதனுடைய மனநிலை எதிர்த்து போராடுறதுக்காக வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்குமா. சோ ஏன் இவன் அடங்கிய நிலையில் எதிர்த்து போராடி மேற்கொள்ளணும் அப்படின்னா, சங்கீதம் 2வது சங்கீதம் 9வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இரும்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இரும்புக்கோலால் அவர்களை நொறுக்கி அப்படின்னா இரும்பு ஆட்சி கண்டிஷனா இருக்கும். அன்பு இருக்கும், ஆனா இரக்கம் இருக்காது. 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல இரக்கம் இருக்காது. அன்பு இருக்கும், பட் இரக்கம் இருக்காது. இப்ப நம்ம வாழற இந்த காலம் இரக்கத்தின் காலம், கிருபையின் காலம். நம்ம தவறு செய்தா கூட ஆண்டவர் நம்மளை மன்னித்து அவருடைய இரக்கத்தினால இன்னும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தவறு செய்தாலும் கூட நம்ம இன்னும் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய இரக்கம் நம்மளோட கூட இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு தண்டிக்கப்படாம உயிரோடு இருக்கிறோம். ஆனா 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல இரக்கம் இருக்காது. அன்பு இருக்கும், ஆனா இரக்கம் இருக்காது. கண்டிஷனா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் சட்ட திட்டம் எல்லாம். அதனால அந்த சட்ட திட்டத்துக்குள்ள வாழறதுக்கு மனிதனால முடியல. அவன் என்னவோ ஜெயில அடைச்சி எப்போ எப்போ எப்போன்னு சொல்லி அவன் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கான் போராடுறதுக்காக. இன்னொரு வசனம் என்ன சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 5வது வசனம், சகல ஜாதிகளையும் இரும்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றாள் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்துல இருக்குது. சூரியனை ஆடையாய் அணிந்திருந்தாள் அப்படின்ற தலைப்புல நான் பேசியிருப்பேன், தயவு செய்து போய் பாருங்க. ஆண் பிள்ளை பெற்றாள் அப்படின்ற தலைவர் கூட இருக்குங்க. சோ ஆண் பிள்ளையை பெற்றாள், யார் பெற்றால்? ஒரு பெண்ணை தான் அங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. ஒரு ஆண் மகனை பெற்றா அவனு. அந்த பெற்ற பெண் யார்? ஆண் பிள்ளை பெற்றாள்னாக்கா இஸ்ரவேல் என்ற பெண். இஸ்ரவேல் என்ற பெண்ணுக்கிட்ட இருந்து தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. யூதா கோத்திரத்திலிருந்து இயேசு பிறந்தாரு. இஸ்ரவேல் என்ற பெண்ணைத்தான் அப்படி உருவகப்படுத்தி சொல்றதுமா. சகல ஜாதிகளையும் இரும்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றாள். அப்போ இரும்பு ஆட்சி, கடினமான ஆட்சி, ஸ்ட்ரிக்டா இருக்கும், கண்டிஷனா இருக்கும். ஈவு இறக்கம் கிடையாது, அன்பு இருக்கும். ஆனா ஈவு இறக்கன்றது 1000 ஆண்டு ஆட்சியில இருக்காது. அதுதான் இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி கொயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்றும் சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை பெற்றாள். அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கீழே தான் 1000 ஆண்டு ஆட்சி இந்த பூமியில நடக்க போகுது. சோ அவருடைய ஆட்சி
இரும்பு ஆட்சியா இருக்கும், கடினமான ஆட்சியா இருக்கும், சட்ட திட்டங்கள் எல்லாம் கடுமையா இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தமா. ஆண் பிள்ளை பெற்றால்னாக்கா இயேசுவை தான் அது குறிக்கிறதுமா. இரும்பு அரசாட்சி என்பது, இரும்பு அரசாட்சி அப்படின்னா என்ன? 1000 ஆண்டு ஆட்சியில் சட்ட திட்டங்கள் கடுமையாய் இருக்கும். சமாதானத்தின் காலமாய் சமாதானம் இருக்கும், உலகத்துல சமாதானம் இருக்கும், ஆனா சட்டம் கடுமையாய் இருக்கும். அக்காலம் கட்டுப்பாடு மிகுந்த காலமாய் இருப்பதால், கட்டுப்பாடு மிகுந்த, ரொம்ப கண்டிஷனா இருக்குமா, கட்டுப்பாடு மிகுந்த காலமாய் இருப்பதால் பயத்தினால் தூண்டப்பட்ட கீழ்ப்படிதல் இருக்குமே ஒழிய, சட்டத்திட்டங்கள் கடுமையா இருக்கிறதுனால பயத்தினால தான் கீழ்ப்படிஞ்சிருப்பாங்களாம். ஏன்னா சட்டம் கடுமையா இருக்குது, அதனால கீழ்ப்படிதல் எப்படி இருக்கும்? பயத்தினால உண்டான கீழ்ப்படிதல் தான் 1000 ஆண்டு ஆட்சியில மக்கள் மத்தியில இருக்குமா. கீழ்ப்படிதல் இருக்குமே ஒழிய அன்பினால் ஏற்பட்ட ஒன்றா இருக்காது, அன்பினால் ஏற்பட்ட கீழ்ப்படிதலா இருக்காது. பயம். இப்ப கூட நம்ம அரபு நாடுகள் எல்லாம் தவறு செஞ்சுட்டா தூக்கு தண்டனை போடும், உடனே பப்ளிக்ல வச்சு கொண்டுடுறாங்க. அந்த ஒரு பயம் இருக்கிறதுனால தவறு செய்ய மாட்டாங்க. ஸோ 1000 ஆண்டு ஆட்சியில கூட சட்டத்திட்டங்கள் கடுமையா இருக்கிறதுனால மனிதர்கள் கீழ்ப்படிந்துதான் இருப்பாங்க. ஆனா உண்மையான கீழ்ப்படிதல் இருக்காது, அன்பினாலே ஏற்பட்ட கீழ்ப்படிதலா இருக்காது, பயத்தினால ஏற்பட்ட கீழ்ப்படிதல் தான் இருக்குமா. ஆழமான மெய் சமாதானம் இருக்காது. மனிதனுக்கு ஆழ் மனதுல சமாதானம் இருக்காது. மேலோட்டமா சமாதானம் இருக்கும், ஆனா ஆழ் மனதுல, ஒரு மனிதனுடைய இருதயத்தில் ஆழ் மனதுல 1000 ஆண்டு ஆட்சியில சமாதானம் இருக்காதாம். பரமண்டலங்களில் செய்யப்படுகிற தேவனுடைய திரு சித்தம் பூமியில் செய்ய வாய்ப்பில்லாமல் போய்விடும். பரலோகத்தில் இருக்கிற சித்தம் இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்படின்னு அந்த ஜபத்தை ஆண்டவர் நம்மளுக்கு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜபத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார் பத்தியா. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம் பத்தியா. அந்த ஜபம் கூட தேவனுடைய சித்தமானது 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல செய்ய முடியாத மாதிரி ஆயிடுமா. ஏன்னா மனிதன் அவநம்பிக்கையோட தான் வாழறான். காரணமே இல்லை, காரணம் இல்லாத அவநம்பிக்கையோடு தான் இந்த பூமியில அவன் வாழறான். அடங்கி ஒடுங்கி பயத்தோட அவன் வாழறான். ஏன்னா கடவுள் ஏதேன் தோட்டத்துல சாத்தான் சோதிச்சான். நம்ம ஆதி பெற்றோர்களை பாவம் செஞ்சிட்டாங்க. நம்ம ஆதி பெற்றோர்கள் மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் சாத்தான் தான். இப்போ அந்த மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கிற சாத்தான எடுத்துடுறாரு. மனித உலகத்தில இருந்து சாத்தான, அவனுடைய பிரசன்னத்தை, அவனுடைய கிரியைகளை மொத்தம் அவன் இந்த உலகத்துல இல்லாத மாதிரி அகற்றி பாதாளத்துல அடைச்சி வச்சிட்டாரு. வச்சிட்ட பிறகு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் சோதிக்கிறாரு. அவனை பார்க்கிறாரு, அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னு ஆண்டவரே பார்க்க போறாராம். அதுக்காகத்தான் நல்ல சூழ்நிலைய ஆண்டவர் மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. ஏன்னா அவன் பிறந்ததுலேருந்தே பாவ சுவாபத்துல அவன் பிறந்து வளர்ந்ததுனால அந்த ஜென்ம சுவாபமெல்லாம் போறதுக்கு, ஜென்ம சுவாபமெல்லாம் அகற்றப்பட்டு, அந்த பாவ சுவாபமெல்லாம் அகற்றப்பட்ட பிறகு அவன் நல்லபடியா பாவம் இல்லாத வாழறதுக்கு ஆண்ட
ஆண்டவர் நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அவன் நல்லபடியாக வாழறதுக்கு, பாவம் இல்லாமல் வாழறதுக்கு மனிதனுக்கு 1000 வருஷம் தவணையா கொடுக்குறாரு. அதனால தான் சாத்தானை பிடிச்சி கட்டி பாதாளத்தில் அடைச்சி வச்சிடுறாரு. இப்போ புரியுதுங்களா ஏன் கடவுள் சாத்தானை கட்டி பாதாளத்தில் அடைச்சி வைக்கிறாரு, என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இனி வர வீடியோக்கள் எல்லாம் கூட 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் மனிதர்களுடைய அந்த வாழ்க்கை முறை, அந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 1000 ஆண்டு ஆட்சியில் சாத்தானை பிடிச்சி கட்டி போட்டுருவான் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. 1000 ஆண்டு ஆட்சி பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் என்ன காரணத்துக்காக கடவுள் கட்டி சாத்தான பாதாளத்தில் வைக்கிறாருன்ற காரணத்தை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த செய்தி நிறைய பேருக்கு தயவுசெய்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நீங்கள் குடும்ப ஜபத்திலெல்லாம் உட்காரும்போது, ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னு இந்த அம்மா அப்படி பேசி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்த செய்தியை கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்களேன். சர்ச்சில் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாமே. இந்த செய்தி எடுத்து கூட நீங்கள் ஊழியத்தில் பேசலாம். நிறைய பேருக்கு தெரியட்டும். ஸோ தயவு செய்து இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். மாரநாதா.